கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சந்தானத்தோட இணைஞ்சு நடிக்க மாட்டேன் சூரி. சாதாரணமாவே தன்னோட நடிக்கிறவங்க முன்னணி ஹீரோக்களா இருந்தாலும் கவுண்டமணி பாணியில வா போன்னு ஒருமையில அழைக்கிறவர் சந்தானம். அது மட்டும் இல்லாம அவங்க ஹீரோக்கள்னு கூட நினைக்காம சந்தடி சாக்குல கலாய்ச்சி எடுத்துருவாரு. இதனால சில ஹீரோக்கள் நான் ஹீரோ சந்தானம் கொஞ்சம் அடக்கி வாசின்னு அவரிடம் காது கடிச்சிட்டு வராங்க. இப்படி ஹீரோக்களே தயவு கூர்ந்து கேட்டு வரும் நிலையில காமெடியன்கள் தன் கையில சிக்கினா விடுவாரா சந்தானம்? இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் யாராவது சந்தானம் நடிக்கும் படத்துல இன்னொரு காமெடியனா நடிக்க பரோட்டா சூர்யா அணுகுனா அதிரடியா மறுக்கிறாரு. அதோடு நீங்க ஒரு வசனம் சொல்லி நடிக்க சொல்லுவீங்க, ஆனா அவரோ என்னை ஓரம் கட்டணும்ன்றதுக்காகவே கவுண்டமணி செந்தில மிதிக்கிறது மாதிரி என்னை மிதிப்பாரு, கலாய்ப்பாரு. இப்போ எனக்கும் ஒரு மார்க்கெட் உருவாகி வரும் நேரத்துல இதெல்லாம் தேவையான்னு சந்தானத்தோட கூட்டணி அமைக்க தயங்கி நிக்கிறாரு சூரி. ஆனா சசிகுமார் நடிச்சிருக்க பிரம்மன் படத்துல சந்தானம் சூரி 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அதே சமயம் கதைப்படி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு சசிகுமார் வர்றதுனால கிராமத்துல அவரோட நண்பனா சந்தானத்தையும் நகரத்து நண்பனா சூரியையும் வச்சு படமாக்கி இருக்காங்க. ஆக சந்தானம் சூரி 2 பேருக்குமே இணைஞ்சு ஒரு காட்சியில கூட நடிக்க வாய்ப்பில்லையாம். இதனாலதான் இந்த படத்துல நடிக்க சம்மதிச்சாராம் சூரி.